வணக்கம், நான் உங்கள் தனுஜா பாப்புலர் கைடன்ஸ்ல இருந்து. இன்னைக்கு 10/1/2026, அதாவது கூட்டினீங்கன்னா 111 வரும். இது ரொம்பவும் விசேஷமான மேனிஃபெஸ்டேஷன் டே. மார்கழி மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி தேதியில வரக்கூடிய இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா நான் இது வேணும் அது வேணும், எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு இன்னைக்கு கேட்காதீங்க. இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் கர்ம வினையில இருந்து வெளியில வரணும், என் கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும், எனக்கு கால பைரவா ப்ரொடெக்ஷனை கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு. ஜெல்லசி, ஈகோ, ஈவில் ஐ, பிளாக் மேஜிக், என்னென்ன பயங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, கால பைரவா என்னை இதுல இருந்து எல்லாம் காப்பாத்தி விட்டுரு, ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்டி இல்லாம உங்க ஆன்சிஸ்டர்ஸ், அசெண்டட் மாஸ்டர் எல்லார்கிட்டையும் ப்ரொடெக்ஷன் நீங்க இன்னைக்கு கேட்கலாம். சூப்பரா ஒர்க் ஆகும். இன்னைக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே டைரக்டா யூனிவர்ஸ் வரைக்கும் போய் அலைன் ஆகுமா. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? கால பைரவா எனக்கு ப்ரொடெக்ஷனை கொடு. ஏன்னா அவருதான் ஹீஸ் அ காட் ஆஃப் டைம். ஸோ நமக்கு என்ன கர்ம வினைகள் இருக்கோ, நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதுல இருந்தெல்லாம் நம்மளை வெளில எடுத்துருவாரு. செகண்ட், மனசார நான் எனக்கு துரோகம் பண்ணவங்க, என்ன தப்பா பேசினவங்க, என்னை காயப்படுத்தினவங்கள நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. கஷ்டம்தான், ஆனா பண்ண முடியும். மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு லைட் ஆயிடும், ஒரு நிம்மதிக்கு இருக்கும். அதாவது இதுவும் கடந்து போகும், ஆனா எதுவும் மறந்து போகாதுன்னு சொல்லாதீங்க. இதுவும் கடந்து போகும், இதுவும் மறந்து, எல்லாமும் மறந்து போகும் அப்படின்னு, இதுவும் கடந்து போகும் எல்லாம் மறந்து போகும் சொல்லுங்க. எதையும் நெகட்டிவா மனசுல வச்சுக்கிறது நமக்கு தான் பிசிக்கலி டிசீஸை காஸ் பண்ணும். அதனால இதெல்லாம் காஸ்மோஸ் கிட்ட விட்டுருங்க போ அப்படின்னு சொல்லி அடுத்த முறை அவங்கள பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிருங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இது உங்களோட பெரிய மனசா இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ என்ன பண்ண போறீங்க? 8 மணி 8:15 8:20 வரைக்கும் நீங்க கால பைரவருக்கு விளக்கு போடணும்னா கோவில்ல போய் விளக்கு போடலாம். இல்லையா ஸ்வர்ணாகர்ஷண பைரவுக்கு நீங்க நெய் விளக்கு போடலாம். அதுவும் இல்லையா உங்களுக்கு முடியும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெயோ இல்ல கடுகெண்ணெயோ எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எள்ளு போடுங்க, கொஞ்சம் பெப்பர் போடுங்க, கொஞ்சம் க்ளவ்ஸ் அது போடுங்க. போட்டுட்டு ஒரு தீபத்தை, பச்சை கற்பூரம் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி எங்க வைக்கிறீங்கன்னா வாசலுக்கு வெளியில வச்சு, அதை நல்லா என் கஷ்டம் எல்லாம் வீட்டுல இருந்து எல்லாம் போகுது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆயுள் ஆரோக்கியமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு நான் நினைக்கக்கூடியதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குது, ஐ எம் தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சு சந்தோஷமா இருங்க.